ஃபேமிலி, இப்போ ஒரு ட்ரைபாட் அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாமா? நம்ம சேனலில் நியூ அப்டேட் தான் இது. வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ட்ரைபாட் இல்லாமல். ஸோ அதனால் ட்ரைபாடை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ அது ரிசீவ் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ரிங் லைட்டை தான் ஓப்பன் பண்ணேன். ரிங் லைட்டுக்குள்ளே இருக்கிறதுலாம் ஒரு மெட்டீரியல்ஸ் மாரி இருந்துச்சு. பட் எனக்கு அது என்ன பேர் அதெல்லாம் தெரியல. ஸோ அதை எடுத்து நானும் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் ரிங் லைட்டுக்குள்ளே ஒரு மைக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நான் மைக்கோடு சேர்த்து தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதனால் மைக்கும் வந்துச்சு. நெக்ஸ்ட் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. நான் நிறைய யூடியூப் வீடியோ பார்த்து தான் அதை ஃபிக்ஸ் பண்ணவே ஆரம்பித்தேன். ஐயோ, இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வேர்த்து தள்ளி போச்சு. நானும் ரொம்ப நேரமாக நிறைய யூடியூப் வீடியோ ப்ரிஃபர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அதுவான்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அது அவங்க சொன்ன மாதிரி போட்டாலுமே எனக்கு ஒர்க் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு நான் என் தங்கச்சி கூப்பிட்டேன். நான் அவள் எதுவும் ஐடியா கொடுத்தா அப்புறம் நான் ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அது எப்படி குவாலிட்டிலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியோ 600 ரூபாய்க்கு எப்படி இருக்குமோ அந்த குவாலிட்டியில் தான் கொடுத்துருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரேட்டுக்கு அது ஒர்த்தாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லணும். நல்லா எக்ஸ்டர்னும் ஆச்சு. அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா கீழே வீடியோன்னா என் மூஞ்சியே டார்கெட் பண்ணி எடுத்துருந்தாங்க. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைட் எப்படி எரியுதுன்றதை செக் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த லைட். முக்கியமாக சொல்லணும்னா இப்போ வரைக்கும் நான் அதில் தான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ எடுத்து 2 வீக்ஸ்க்கு மேலே ஆச்சு. எனக்கு காப்பிரைட்ஸ் வீடியோக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி அந்த காப்பிரைட்ஸ் இல்லாமல் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்து அந்த வீடியோ எடுத்தேன். மைக்கும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தேன். நல்லா தான் ஒர்க் ஆச்சு. ஆனால் என் ஃபஸ்ட்டு டைம் என்னோடய ஃபோனில் போட்டப்போ அது ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை ஒர்க் பண்ணி நான் வச்சேனே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் முன்னாடி விஷயம் வந்துக்கிட்டே இருக்கோம். பாய்.